மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஆபத்தான ரசாயனத்தால் தயாரிக்கப்பட்ட புது ரக தீபாவளி துப்பாக்கியால் 125 பேரின் கண்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் புதிய ரக பட்டாசுகள், புதிய ரக தீபாவளி துப்பாக்கிகள் வருவது வழக்கம். அதுபோன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலிலும் புதிய ரக துப்பாக்கி ஒன்று வந்தது. இந்த துப்பாக்கியை வெடிக்க வைக்க கால்சியம் கார்பைடு என்ற ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் இந்த ரசாயனத்தை குழந்தைகள் விளையாடும் தீபாவளி துப்பாக்கிக்கு பயன்படுத்தியதால் 125 சிறார்களுக்கு கண்களில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த கால்சியம் கார்பைடு குறித்து விளக்கும் மருத்துவர்கள், இந்த ரசாயனத்தை பயன்படுத்தினால் சில நொடிகளிலேயே நிரந்தர பார்வை இழப்பு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளனர். அரசின் இந்த அலட்சிய போக்கிற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் குழந்தையின் சிகிச்சைக்காக சென்றவரை அலைக்கழித்ததாக கூறி மருத்துவமனை ஊழியர்களிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ வெளியே 3 மணிக்கு டாக்டரை பார்த்துச்சு. 3 மணிக்கு டாக்டரை பார்த்து டாக்டர் ஓபி சீட்டு கொடுத்துட்டாங்க. போய் மருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. தீபாவளி டைம்னா எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல்ல கேசஸ் வரும் மேடம், ஆள் இருக்கணும். எனக்கு அர்ஜென்ட்டா கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? 5 மணி வரைக்கும் குழந்தை காய்ச்சல் நிற்காம இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். 102 டிகிரி. நான் அது வரைக்கும் கேர் எடுக்காம இருக்க முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல மருந்து தர மாட்டாங்க, ரோட்ல உட்காந்துக்கிறாங்க. இப்போ நான் கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் மருந்து போட்டு நான் கூப்பிட்டு வரேன். இப்போ நீங்க யாரு கொடுக்க வந்து பார்த்தா கவுண்டர் க்ளோஸ்ல இருக்கு. வேலூர் மாவட்டம் சாய்நாதபுரத்தில் கழிவுநீருடன் கலந்த மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர் மழை காரணமாக சிதம்பரம் நகர் மற்றும் ஆர்வி நகரில் வீடுகளுக்குள் கழிவுநீருடன் கலந்த மழைநீர் புகுந்தது. நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சியை கண்டித்து அப்பகுதி மக்கள் வேலூர் ஆரணி சாலையில் சாலை மறியல் செய்தனர். மழைநீரை அகற்ற JCB வாகனத்தை கொண்டு மாநகராட்சியினர் நடவடிக்கை எடுத்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது.